மார்னிங் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் என்ன அப்படின்னா ஜியோமேக்னெட்டிக் ஸ்டார்ம். ஃபர்ஸ்ட் ஒன் ஜியோமேக்னெட்டிக் ஸ்டார்ம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஜியாகிரபி ஸ்டார்ட் பண்ணியாச்சா? இன்னும் இல்லை. சரி, ஓகே. ஸோ ரீசென்ட்லி இன் ஜேர்னல் ஆல்ரெடி அக்கர்ட் ஈவெண்ட், இப்போ இல்லை, லைக் இட் ஹேப்பன் இன் 2015. ஓகேங்களா? ஸோ 2015ல ஏற்பட்ட ஒரு ஸ்டார்மு. அந்த ஸ்டார்மை பற்றி ஸ்டடி பண்ணுறப்ப ஜியோமேக்னெட்டிக் ஸ்டார்ம். ஓகேங்களா? நார்மல் ஸ்டார்ம் இல்லை, அதை பற்றி ஸ்டடி பண்ணுறப்ப வாட் டிஸ்கவரிஸ் தே ஹேவ் டன். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்துட்டு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வி நீட் டு நோ வாட் இஸ் ஜியோமேக்னெட்டிக் ஸ்டார்ம். ஓகேங்களா? ரைட். ஸோ இன்னும் உங்களுக்கு வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக் ஜியாகிரபி இது எதுவும் ஸ்டார்ட் பண்ணாதனால சிம்பிளா மட்டும் நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுற மாதிரி. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இது வந்துட்டு சன், ரைட்டா? இப்போ சன் வந்துட்டு இட் இஸ் லைக் ரேபிட்லி இட் இஸ் கோயிங் ஆன் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ், ஃபியூஷன் ரியாக்ஷன். ஓகேவா? ஃபியூஷன் நடந்துகிட்டே இருக்கு. ஓகே. ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கிறப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு சம்திங் வில் பி எமிட்டட். ஓகேங்களா? ரைட். இப்போ கான்ஸ்டன்டா என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அங்கிருந்து பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா? எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், குவார்க்ஸ், ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ்னு நிறைய அங்கிருந்து என்ன ஆகும், எமிட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இப்படி டிராவல் ஆகி இட் கம்ஸ் டு த எர்த். ஓகேங்களா? நாட் ஜஸ்ட் டு த எர்த், இட் டிராவல்ஸ் இன் த ஹோல் ஸ்பேஸ். ஓகேங்களா? ரைட். டிராவல் ஆகி போகுது, அப்படி போறப்ப எர்த்தும் அதில் நடுவில் இருக்குது. ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ இப்போ அந்த அதை என்னன்னு சொல்றோம், நம்ம அங்கிருந்து வர்றத நம்மளுக்கு சோலார் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்றோம், இல்லாட்டி சோலார் விண்ட் அப்படின்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் எக்ஸாக்டா அந்த சோலார் விண்ட்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு கோவிட் வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொரோனா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொரோனா தான். சரிங்களா? நம்ம தான் கொரோனா கோவிட்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோமா. ஸோ சன்னோட அவுட்டர் லேயரை வந்துட்டு கொரோனா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். ஸோ அந்த கொரோனா லேயர்ல இருந்து நம்மளுக்கு என்னது கண்டினியூஸா சம் எஜெக்ஷன்ஸ் வந்துட்டு ஹேப்பனிங். ஓகேங்களா? வாட் இஸ் எஜெக்டட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இஸ் எஜெக்டட். ஓகேங்களா? ரைட். ஸோ அதை கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் ஓகேங்களா அப்படின்னு சொல்லுவோம், சிஎம்இ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்க இருந்து அது வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. ஸோ ரிலீஸ் ஆகிறப்ப இது எர்த்துக்கு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ எர்த் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா எர்த் வந்துட்டு நடுவுல ஒரு பார் மேக்னெட் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ எர்த்துக்குன்னு எர்த் ஹேஸ் இட்ஸ் ஓன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா? அதுக்குன்னு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. இப்போ பார் மேக்னெட் எப்படி ஒர்க் ஆகும், இப்படி பார் மேக்னெட் இருக்குன்னா மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்துட்டு இப்படி ரன் ஆகும் இல்லையா? ரைட். ஸோ அதே மாதிரியேவும் நம்ம எர்த் இருக்குன்னா அதுக்கும் இதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ இங்க இருந்து வர்ற பார்ட்டிகல்ஸ் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, இப்போ இதை வந்துட்டு எர்த்துக்கு ஒரு ஸ்பியர் சொல்ற மாதிரி இதை மேக்னெட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டோட எஃபெக்ட் இருக்கக்கூடிய லெவல் வரைக்கும் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம், மேக்னெட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ when it contacts with the magnetic field of earth they get deviated. ஓகேங்களா? என்ன ஆயிருது, இப்படி விலகி போயிருது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணுது, நம்மளோட எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த சோலார் ஸ்டார்ம்ல இருந்து வர ஹைலி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் எர்த்துக்கு டைரக்டா வந்து சேராம they are preventing it by diverting them. ஓகேங்களா? ஓகே. ஒரு அம்பர்லான்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நீங்க தண்ணி அடிக்கிறீங்க, என்ன ஆகும், அந்த அம்பர்லால படுறப்ப அந்த தண்ணி இந்த சைடு அந்த சைடுன்னு போகும் இல்லையா? ரைட். அதே தான். ஓகே. ஸோ அதே மாதிரி அது போறப்ப எப்படி இருக்கும், இப்படி தண்ணி இப்படி விலகுது இல்லையா, அதே மாதிரி ஒரு ரவுண்டு ஆப்ஜெக்ட் நீங்க வைக்கிறப்ப தண்ணி வந்துட்டு இப்படி விலகும். ரைட்டா? ஸோ அது விலகி இந்த பக்கம் எண்ட் எப்படி இருக்கும், இட் வில் டேப்பர் லைக் திஸ். ரைட்டா? ஸோ இது வந்துட்டு டெய்ல் மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ பாருங்க, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா இப்படி போகும். ஓகேங்களா? ரைட். ஸோ இதுதான் நம்மளுக்கு இப்போ இந்த இது நம்மளுக்கு எர்த்துல வந்துட்டு அதுக்காக ஃபுல்லாவே வந்துட்டு கம்ப்ளீட்டா போயிருச்சுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அதுல இருக்கக்கூடிய சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் எர்த்துக்குள்ள ரீச் ஆகும். இதையும் தாண்டி தான் என்னது நம்மளுக்கு எர்த்துல வந்துட்டு ஹீட்டு, ரேடியேஷன், ஓகேங்களா, அந்த நம்ம பார்க்குற விசிபிள் லைட்டு இது எல்லாமே எங்க இருந்து வருது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம், இட் இஸ் ஃப்ரம் சன். ஓகேங்களா? அதை மீறியும் கொஞ்சம் உள்ள வருது. அதை வச்சுதான் நம்ம இப்போ சர்வைவ் ஆயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? லைக் ரேடியோ சிக்னல்ஸ் எல்லாமே என்னது டிபெண்ட்ஸ் அப்பான் திஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ அங்கிருந்து கொஞ்சம் வந்துட்டு உள்ள வருது, பட் ரொம்ப ப்ரிடாமினண்டா எஃபெக்ட் ஆகாம நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு எர்த்தை ப்ரொடெக்ட் பண்ணிடுது. ஓகேங்களா? how it is protecting through magnetic field and it is deviating them. ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த மாதிரி வருது இல்லையா, இப்படி வர்றது சில டைம்ஸ்ல ஜாஸ்தியா வந்துருச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்றோம், அதிகமா வந்துருச்சு இல்லையா? ரைட். காத்து லேசா அடிச்சா ஓகே, பயங்கரமா அடிச்சிச்சா சூறாவளி எப்படி சொல்றோம் இல்லையா? ஸோ we are terming them as storm. ஓகேங்களா? அதே தான் இங்கே ஜியோமேக்னெட்டிக் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்றோம். ஜியோ மீன்ஸ் வாட், எர்த்.
ஓகேங்களா? மேக்னெட்டிக் ஓகேங்களா? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இதுல இருந்து நம்மளுக்கு ஏற்படக்கூடிய எஃபெக்ட் ஓகேங்களா? அதான் ஸ்டார்ம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அங்க இருந்து வந்துட்டு நம்மளுக்கு பார்ட்டிகல்ஸ் ஆர் ரிலீஸ்ட் அண்ட் when they reach earth they are deviated by its magnetic field. ஓகேங்களா? இவ்வளவுதான். ரைட்டா? இப்ப என்ன ஸ்டடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2015ல நியூசிலாண்டோட சவுத் ஐலாண்ட்ல இந்த ஜியோ மேக்னெட்டிக் ஸ்டார்ம்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுறப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இட் காஸ்ட் அ ஸ்பைக் இன் பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். அதாவது நம்மளோட தே ஆர் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி என்னது? வாட் இஸ் எலக்ட்ரிசிட்டி என்ன சொல்லுவீங்க? how it is created? when electrons move they create electricity. ஓகேங்களா? எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுறப்ப நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது, அவ்வளவுதான். ஓகேங்களா? ரைட். அப்ப அதுவும் என்னது? எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆல்சோ சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். இங்க நம்மளுக்கு வர்றது என்னது? சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். நீங்க என்ன பண்றீங்க? அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் பண்றது தான் லைன் மூலமா, அதாவது நம்மளுக்கு இப்போ கண்டக்டர்ஸ், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் மூலமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த எலக்ட்ரான்ஸ் நம்ம அனுப்பிச்சு வைக்கிறோம். ஓகேங்களா? யூஆர் சென்டிங் த எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா? அப்ப இதுல டிராவல் ஆகுறதெல்லாம் என்னது? எலக்ட்ரான்ஸ், சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். எர்த்துக்கு வர்றதும் என்னது? சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ரைட்டா? அப்ப இந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்ன பண்ணிருச்சு அப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா போற எலக்ட்ரிக் லைன்ஸ்ல எலக்ட்ரிசிட்டியை ஜாஸ்தி படுத்தி விட்டுருச்சு. ஓகேங்களா? அது எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சி வி ஹேவ் அ கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேங்களா? ரைட். எப்பயுமே ஒரே மாதிரியான மேக்னெட்டிக் ஃபீல்ட் எர்த்துக்கு இருந்துட்டு இருக்கு. கான்ஸ்டன்டா அங்க இருந்து, அதாவது சோலார்ல இருந்து நம்மளுக்கு வின்ஸ் ஒரே மாதிரியே வந்துட்டு அடிச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? ரைட். கான்ஸ்டன்டா ஒரே மாதிரி இருக்கு. திடீர்னு சம் பீரியட் என்ன ஆயிடுச்சு? இட்ஸ் சென்டிங் இஜெக்டிங் எக்ஸ்ட்ரா பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா? அப்ப எக்ஸ்ட்ராவா அனுப்புறது இல்லையா? அதுதான் ஜியோ மேக்னெட்டிக் ஸ்டார்ம். நம்ம சொன்னோம் இல்லையா? திடீர்னு அதிகமான காத்து வீசுது. ஸோ அந்த சோலார் விண்டு எக்ஸ்ட்ராவா வந்துருச்சு. அப்ப எக்ஸ்ட்ரா பார்ட்டிகல்ஸ் வருது. அது இங்க வந்து நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட ரீச் பண்றப்ப நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குன்னு ஒரு லைன் இருக்கும், ஒரு ஆப்டிமம் லெவல் இருக்கும் இல்லையா? ஸோ நவ் இந்த ஆப்டிமம் லெவலுக்குள்ள இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 யூனிட்ஸ் வச்சுப்போம். 10 யூனிட்ஸ் எலக்ட்ரிசிட்டி வந்துச்சு அப்படின்னா இதனால டீவியேட் பண்ண முடியும். இப்போ ஒரு 20 யூனிட்ஸ் எலக்ட்ரிசிட்டி அங்கிருந்து வருது, ஓகேங்களா? சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். இப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்ன பண்ண முடியும்? இப்பயும் 10 தான் ப்ரிவென்ட் பண்ண முடியும். மீதி 10 என்ன ஆகும்? எர்த்துக்குள்ள என்டர் ஆயிரும். ரைட்டா? இப்போ அதே மாதிரி என்ன ஆகுது? உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இங்க வர்றப்ப இங்க இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு பாத்தீங்களா? இது சேஞ்ச் ஆகும். எப்பயுமே நல்லா யோசிச்சுக்கோங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டுமே வந்துட்டு ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கும். இது மாறுச்சுன்னா இது மாறும், இது மாறினா அது மாறும். ஓகேங்களா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. அதெல்லாம் அந்த பிசிக்ஸ்ல வந்துட்டு பார்ப்போம், மைக்கேல் ஃபாரடேஸ் லா அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ வென் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் தேர், ஓகேங்களா? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அது கான்ஸ்டன்டா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நீங்க மாத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன பண்ணும்? இட் கிரியேட்ஸ் எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை, 2 மேக்னெட்டை நடுவில் வச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகும்னு சொல்லுவாங்க. when you have to change that, ஓகேங்களா? 2 சைடில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை மாத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை உண்டு பண்ணும். இன்டியூஸ்டு எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே தான் இங்கேயும் நடந்துச்சு. ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கு. பட் என்ன ஆயிடுச்சு? இப்போ நம்மளுக்கு அங்க இருந்து சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வந்ததுனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்நார்மல் ஆகுது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன ஆகுது? நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி விட்டுருது. ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் ஜியோமேக்னெட்டிக் ஸ்டார்ம்னா என்ன? ஸோ டெம்பரரி டிஸ்டர்பன்ஸ் இன் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேங்களா? ஸோ இது எப்படி வருது? இட் அக்கர்ஸ் வென் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், அதாவது சோலார் விண்டு இல்ல கொரோனல் மாஸ் எஜெக்ஷன், அதுல இருந்து வரக்கூடிய விண்ட்ஸ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் எமிட்டட் பை த சன் இன்டராக்ட் வித் த எர்த்ஸ் மேக்னெட்டோஸ்பியர். ஓகேங்களா? அடுத்து இந்த ஸ்டார்ம் வந்துட்டு யூஸ்வலா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ம்ஸ் இந்த கன்வர்ஜிங் லைன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல திக்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ரைட். இந்த பாயிண்ட் நார்த் அண்ட் சவுத். ஓகேங்களா? கன்வர்ஜிங் பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்துட்டு கன்வர்ஜ் ஆகிறதுனால எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒன்லி அட் தட் பாயிண்ட் யூ கேன் விசிபிளி சி. அதாவது எப்படின்னா, இந்த நம்மளுடைய லேயர்ஸ் ஆஃப் எர்த்ல அட்மாஸ்பியர்ல அயனோஸ்பியர்ன்ற ஒரு லேயர் இருக்கும். ஓகேங்களா? அயனோஸ்பியர் லேயர்ல இந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வந்து இன்டராக்ட் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் அதுக்கு பேரே என்னது? அயனோஸ்பியர், அயான்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது? நம்மளுக்கு இது ரெண்டும் வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்கிறப்ப நம்மளுக்கு கலர்ஃபுல் லைட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? தட் இஸ் நோன் அஸ் அரோராஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். இல்லாட்டி நார்தர்ன் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். எங்க ஃபார்ம் ஆகப்ப நார்த் அண்ட் சவுத் போல் ஆலும் இட் இஸ் விசிபிள். ஓகேங்களா? அப்ப இதோட எஃபெக்ட் ஜாஸ்தி ஆகிறப்ப தான் இன்னும் கொஞ்சம் அது எக்ஸ்டெண்ட் ஆகி கீழே வரைக்கும் வரும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு கம்மியாகுது, இது ஜாஸ்தி ஆயிடுச்சு.
ஓகேங்களா ரைட். ஸோ இப்போ அதை தான் சொல்றாங்க. நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது இதனால? தே ப்ரொடியூஸ் ஸ்பெக்டாகுலர் அரோராஸ். பார்க்கறதுக்கு இட் வில் பி வெரி பியூட்டிஃபுல் பார்க்கறதுக்கு. ஓகேங்களா, நார்தர்ன் லைட்ஸ்ல அரோராஸ்னு போட்டு பாருங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட், தே இன்டியூஸ் எலக்ட்ரிக் கரண்ட்ஸ் இன் லாங் கண்டக்டர்ஸ் சச் அஸ் டிரான்ஸ்மிஷன். பிகாஸ் கண்டக்டர்ஸ்னா என்னது? தே அலோவ் எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா, இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்ல என்ன இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் இருக்கு அப்படின்னா காப்பர் இஸ் அ கண்டக்டர். இட்ஸ் வெரி லாங் ஒன். இட் இஸ் டிராவலிங் ஃபார் அ லாங் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஷார்ட்ல வராது. இந்த மாதிரி லாங் கண்டக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுல என்ன ஆகும்? இந்த மாதிரி ஸ்பைக் வந்து ஏற்படுறது, அதாவது அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா, கரண்ட் என்ன பண்ணுது? இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா அது உற்பத்தி பண்ணி விட்டுருது அப்படின்னு சொல்றாங்க. தே இன்டியூஸ் எலக்ட்ரிக் கரண்ட்ஸ் இன் லாங் கண்டக்டர்ஸ் லைக் டிரான்ஸ்மிஷன் லைன், பைப் லைன்ஸ், கம்யூனிகேஷன் கேபிள்ஸ். ஓகேங்களா, வேர் எவர் கண்டக்டர் இஸ் தேர், அங்க நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா உருவாகுது. ஓகேங்களா ரைட். அதை என்னன்னு சொல்றோம்? டெக்னிக்கலி ஜியோ மேக்னெட்டிக்லி இன்டியூஸ்டு கரண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இன்டியூஸ்டு கரண்ட். ஓகேங்களா, எலக்ட்ரிசிட்டி வி ஆர் இன்டியூசிங். ஓகே, புதுசா நம்ம கிரியேட் பண்றோம். இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே ரைட். ஸோ இதுல என்ன ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த 2015ல வந்ததுல, ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்கு? இந்த ஜியோ மேக்னெட்டிக்ஸ் லைக் ஸ்டார்ம்னால நம்மளுக்கு கரண்ட் வந்துட்டு கொஞ்சம் லேசா அதிகமாயிருக்கு. எவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸுக்கு. ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 20 ஆம்பியர்ஸ் லைட்டாக தான் கரண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது ரொம்ப பெரிய எஃபெக்ட் கிடையாது. பட் வாட் இஸ் கன்சர்னிங் இஸ் த டியூரேஷன். இட் லாஸ்டட் ஃபார் 90 மினிட்ஸ். சரிங்களா, ரொம்ப லாங் டைம் அது. ஓகே, ஸோ அப்போ அப்படி இருக்கிறப்ப ஒரு 90 மினிட்ஸ்க்கு திடீர்னு ஒரு கரண்ட் ஸ்பைக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு என்ன ஆயிரும்? நம்மளுக்கு பிளாக் அவுட் ஆகும். ஓகேங்களா, டிரான்ஸ்மிஷன்ஸ் வெடிக்கும். ஓகே, அண்ட் அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற எல்லாமே டுடே லைக் எலக்ட்ரிசிட்டி இஸ் அ கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மீன்ஸ் எவ்ரிதிங் இஸ் டிபெண்டட் ஆன் எலக்ட்ரிசிட்டி. உங்க ஃபோன் வந்துட்டு நிக்கணுமா, அதுக்கு சார்ஜ் வேணும். லேப்டாப் ஓடணுமா, சார்ஜ் வேணும். ஃபேனு, லைட்டு, ரைட்டா, எல்லாத்துக்குமே என்ன தேவை? நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை. ரைட்டா, ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி எலக்ட்ரிசிட்டி தேவை. எலக்ட்ரிசிட்டி இல்லைங்கிறத நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்பைக் ஈவெண்ட் நடந்து, ஓகேங்களா, திடீர்னு பிளாக் அவுட் ஆகி எல்லா இடத்துலயுமே வந்துட்டு பவர் ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? ஓகேங்களா. ஸோ லைக் வைஸ் ஈவெண்ட் ஹேப்பன் இன் 1989. ஓகேங்களா, 1989ல வந்துட்டு கனடால ஒரு பிளாக் அவுட் நடக்குது. ஸோ ஒரு 30-40 மினிட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி கரண்ட் ஸ்பைக் நடந்ததுனால 9 ஹவர்ஸுக்கு தெர் வாஸ் நோ கரண்ட். பவர் ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இமேஜின் த எக்கனாமிக் லாசஸ். பட் இந்த பீரியட் பார்த்துங்க 1989. Now imagine this period. ஓகேங்களா, everything is dependent on electricity only. ஓகேங்களா, அப்ப இப்ப இதோட எஃபெக்ட் வந்து இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். So we need to study these geomagnetic storms. ஏன் நம்ம உட்காந்து இதெல்லாம் படிக்கணும்? ஜியோகிராபிக்கல் ஈவெண்ட்டா யூபிஎஸ்சிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஜியோகிராபிக்கல் ஃபினாமினன்ஸ் how it is affecting your economy. ஓகேங்களா, so it becomes a disaster sometimes. ஓகே ரைட். ஸோ இது இல்லாம வேற ஏதாவது வந்துட்டு பவர் லைன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டா ரொம்ப ரொம்பலாம் இல்லை. ஒரு புயல் அடிச்சுன்னா அஃபெக்ட் ஆகும், சைக்ளோன் வந்துச்சுன்னா அஃபெக்ட் ஆகும், ஃப்ளட் வந்தா அஃபெக்ட் ஆகும், சுனாமி வந்தா அஃபெக்ட் ஆகும். ரைட்டா, ஸோ எவ்ரி திங்ஸ் இது எல்லாமே என்னது? நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். இது கூட இட்ஸ் அ ஃபினாமினன். ஓகேங்களா, இது டிசாஸ்டர்னு சொல்ல முடியாது, இட்ஸ் அ ஃபினாமினன். இது நடக்குது, இதனால எர்த்துக்கு வந்துட்டு ஒரு பாதிப்பு இருக்கு. ஸோ வி நீட் டு ஸ்டடி திஸ் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, ஸோ அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிறதுனால கரண்ட் உருவாகுதுன்னு சொல்லிட்டு, அந்த கரண்ட் பார்த்தீங்கன்னா எர்த்தில் வந்துட்டு இப்படி ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா, அதை நம்ம ரிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா, எர்த் இப்படி இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ரன்னிங் லைக் திஸ். ஓகேங்களா, கரண்ட் வில் மூவ் லைக் திஸ் ஹரிசான்டலி. ஓகேங்களா ரைட், தட் இஸ் நோன் அஸ் ரிங் கரண்ட்ஸ். ஓகேங்களா, சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அதிகமாகிறப்ப மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஜாஸ்தி ஆகுது. ஃப்ளக்ஸ் ஜாஸ்தி ஆகிறப்ப ரிங் கரண்ட் ஸ்ட்ராங் ஆகும். ஓகேங்களா, ஓகே, ஸோ ரைட், யூ அண்டர்ஸ்டாண்ட் த கோரிலேஷன் இல்லையா? ரைட். அண்ட் அகைன் நீங்க வந்து ஜியோகிராஃபி இல்ல சயின்ஸ் அண்ட் டெக்ல வந்து படிக்கிறப்ப இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹங்கர் ஸ்ட்ரைக். ஹங்கர் ஸ்ட்ரைக் அப்படின்றது என்னது? நம்மளுக்கு லைக் நத்திங். நீங்க வந்து உண்ணாவிரத போராட்டம்னு சொல்றோம் இல்லையா? ஸோ தட் இஸ் ஹங்கர் ஸ்ட்ரைக். ஓகே, ஸோ வை ரீசென்ட்லி இட் இஸ் இன் நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, a person called Sonam Wangchuk. Okay, so he is forcibly shifted by Delhi police to hospital. Okay, so after his health deteriorated during his prolonged hunger strike. ஓகே, ஸோ எதுக்காக பண்றாருங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த இதில் நீங்கள் என்ன வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஹி இஸ் கோயிங் ஆன் அ ஹங்கர் ஸ்ட்ரைக். ஓகேங்களா, ஸோ இன் யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ் வாட் வி ஷுட் நோ வெதர் இட் இஸ் கான்ஸ்டிடியூஷனலி ஓகே டு டூ அ ஹங்கர் ஸ்ட்ரைக். ஓகேங்களா, பிகாஸ் யூ ஆர் டார்ச்சரிங் யுவர் செல்ஃப். ஓகேங்களா ரைட்.
நம்மளே நம்ம வருத்திக்கிறோம், சஃபரிங் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ வெதர் இட் இஸ் அலோட் அண்டர் கான்ஸ்டிடியூஷன், அது நம்மளுக்கு தெரியணும். தென் அபார்ட் ஃப்ரம் தட் இட் இஸ் அ டைப் ஆஃப் ப்ரொடெஸ்ட். தென் ஆல்சோ வி ஷுட் நோ வெதர் இட் இஸ் அலோட் அண்டர் அவர் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா, இந்த மாதிரியான ப்ரொடெஸ்ட் எல்லாம். ஓகே, தென் he is forcibly shifted by the police. Okay, so whether it is okay to who is doing non-violent protest. ஓகேங்களா, protest riot கிடையாது, நான்-violent ஒருத்தர் protest பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப போலீஸ் ஃபோர்ஸை யூஸ் பண்றது சரியா தப்பா? ஓகேங்களா, ஓகே, தென் he is taken to எங்க எடுத்துட்டு போனாங்கன்னா ஹாஸ்பிட்டல், ஜெயிலுக்குல. ஓகேங்களா, he is taken to hospital. ஓகே, so whether they can intervene like that அப்படிங்கறது எல்லாமே நம்மளுக்கு தெரியணும். இல்ல அதே மாதிரி இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக்ஸ் வந்து இப்ப மட்டும் தான் நடக்குதா, இல்ல எத்தனை வருஷமா நடக்குது, இதுக்கு ஆரிஜினல்ல. ஓகே, எவ்ரிதிங் we will see. ஓகே, ஹங்கர் ஸ்ட்ரைக் மட்டும். So you take only his example first, இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹங்கர் ஸ்ட்ரைக் குள்ள போலாம். ஓகேங்களா, so his demands. Okay, so he is a person like he is known for his he's a scientist. ஓகேங்களா, right, he is known for his artificial glaciers. ஓகேங்களா, எங்க அப்படின்னா லடாக்ல வந்துட்டு, லடாக் இஸ் a cold desert area. ஓகேங்களா, so இந்த cold desertனாலே see desert means itself same thing, no precipitation. அப்ப மழை இருக்காது, மழை இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கலி you don't have water to drink. ஓகேங்களா, ரைட், கோல்டு டெசர்ட்ன்றதுக்காக தண்ணி இருக்கும் நம்ம நினைச்சுக்க கூடாது. ஓகேங்களா, so Ladakh is actually a desert. ஓகேங்களா, only difference is it is cold. ஓகேங்களா, same there also no water. ஓகேங்களா, இப்போ அங்க என்ன பண்றாங்க, இப்போ வாட்டர் வேணும் இல்லையா, so that he brought this artificial glacier type. ஓகேங்களா, so என்ன அப்படின்னா தண்ணி இருக்கு இல்லையா, வின்டர் டைம்ல என்ன பண்ணுவாங்க, ஆர்டிஃபிஷியலி யூஆர் பிரிங்கிங் வாட்டர். எப்படி இரிகேஷன் சேனல்ஸ் வந்துட்டு ட்ரிப் இரிகேஷன்ல தண்ணி விடுறோம், அதே மாதிரியே வந்துட்டு பைப் லைன் வச்சு ஆர்டிஃபிஷியல் என்ன பண்றாங்க, தண்ணி அந்த இடத்துல கொடுக்குறாங்க. தண்ணியை கொடுத்து இப்ப நைட் நீங்க விட்டுறீங்க. ஓகே, மார்னிங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொட்டிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, யூ லீவிங் இட் ஓவர் நைட், என்ன ஆயிரும், இட்ஸ் அ கோல்டு டெசர்ட். ஸோ டெம்பரேச்சர் வில் பி சப் ஜீரோ, ஆட்டோமேட்டிக் இட் வில் ஃப்ரீஸ். திரும்பவும் அடுத்த நாள் என்ன பண்றீங்க, இப்ப கொஞ்சோண்டு ஐஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், திரும்பவும் அடுத்த நாள் அதே மாதிரி பண்றப்ப இன்னும் கொஞ்சம் ஐஸ், திரும்பவும் கொஞ்சம் பண்றீங்க ஐஸ். ஓகே, ஸோ இன் வின்டர் சீசன் யூ வில் பில்ட் அ மவுண்டைன். ஓகே, நாட் சோ மச் பிக் மவுண்டைன், ஓரளவுக்கு ஆர்டிஃபிஷியல் கிளேஷியர் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க. தென் சம்மர் டைம் வாட் வில் ஹேப்பன், ஸோ டியூ டு ஹீட் இட் வில் மெல்ட். ஓகேங்களா, ஸோ யூ வில் கலெக்ட் த வாட்டர். இப்படி இந்த மெத்தடை வந்துட்டு இவர் தான் கொண்டு வந்தார். ஓகேங்களா, ரைட். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, லடாக் லைக் ஆஃப்டர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர் வாஸ் டிவைடட் இன்டு யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக் அண்ட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேங்களா, ரைட். இந்த ஜம்மு லைக் லடாக் பாத்தீங்க அப்படின்னா இட் மோஸ்ட்லி இட் கன்சிஸ்ட் ஆஃப் ட்ரைபல் பீப்புள். ஓகேங்களா, அன்லைக் யோர் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேங்களா, ஸோ அப்போ இங்க என்ன பண்ணா, தே ஆர் டிமாண்டிங் ஸ்டேட்ஹுட். ஓகேங்களா, பட் இட் இஸ் அ யூனியன் டெரிட்டரி. வை இட் இஸ் அ யூனியன் டெரிட்டரி? Because only it is recently divided. Then apart from that, it is bordering China, Pakistan, Afghanistan. ஓகேங்களா, so it's a bordering state. So national security reasons-காக நம்ம என்ன பண்றோம், அது யூனியன் டெரிட்டரியாவே வச்சிருக்கோம். ஓகேங்களா, so they are not given statehood and it is without legislature. ஓகேங்களா, when you take Jammu and Kashmir, it has legislature. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து ஓட் பண்ணி legislative assembly இருக்கு, இவங்களுக்கு அது கிடையாது. ஓகேங்களா, without it. ஓகேங்களா, so they are demanding rights. Okay, we want political representation because only union government will control the whole place, right? But they are tribal people. அப்ப அவங்களோட லாஸ் வேணும், அவங்க ரூல் பண்ணணும், we want self governance, so give us statehood அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இதான் அவங்களோட டிமாண்ட். ஓகே, இப்ப இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 2023ல இருந்து இந்த இவருடைய ப்ரொடெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, சோனம் வாங்சுக்குடைய ப்ரொடெஸ்ட். ஓகேங்களா, so why he started the protest அப்படின்னு பாத்தீங்கன்னா, to demand against threats to Ladakh. ஓகேங்களா, we are bringing developmental projects. ஓகேங்களா, இப்பதான் லடாக் வந்துட்டு ஃப்ரீயா இருக்கு, இப்போ நம்ம we are bringing lot of developmental projects. டெவலப்மெண்டல் கொண்டு வரப்ப ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கான்ட்ரிபியூட் வித் யுவர் என்விரான்மெண்ட். ஓகேங்களா, அப்ப டெவலப்மெண்ட் இருக்கு, அந்த இந்த ஹேண்ட் வந்துட்டு என்விரான்மெண்ட் இருக்கு, வாட் யூ வில் பேலன்ஸ். ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, இட்ஸ் அ ஹிமாலயன் ஏரியா, இட் இஸ் வெரி கிரிட்டிக்கல் ஏரியா, நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப இட் இஸ் ப்ரான் டு லேண்ட்ஸ்லைட் அண்ட் எவ்ரி திங். அப்படி இருக்கிறப்ப ஒரு கிரிட்டிக்கலான ஏரியா, இக்கோலாஜிக்கல் சைட்டு, இதை நீங்க ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணல அப்படின்னா இட் வில் காஸ் லாட் ஆஃப் டிசாஸ்டர்ஸ் டுமாரோ. ஓகே, ஸோ அதனால நீங்க ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும். இங்க இல்லீகல் மைனிங் வந்துட்டு ப்ராப்பரா பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ லைக் லேக் ஆஃப் டாக்குமெண்டேஷன். ஓகேங்களா, ரோடு போடுறது, கன்ஸ்ட்ரக்ஷன், எவ்ரி திங், ஸோ எதுவுமே வந்துட்டு ப்ராப்பரா நடக்க மாட்டேங்குது. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு ஹி இஸ் டிமாண்டிங் ஓகே கவர்மெண்ட் டு டேக் ஆக்ஷன்ஸ். ஓகேங்களா, கவர்மெண்ட் தான் பண்றாங்க, பட் கவர்மெண்ட் ப்ராப்பரா பண்ணலன்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ அன்செக்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஜாஸ்தியா நடக்குது, மைனிங் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹி இஸ் demanding government to look over it. ஓகேங்களா, next in March also he went a fast again, same for environmental safeguards. Then later it shifted to statehood. ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஸ்டேட்ஹுட் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரொடெஸ்ட் மாற ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ஸோ why he started
for environmental reasons. Then later he shifted to statehood. ஓகேங்களா? Then protest and everything happened. Then he was arrested under UAPA. Then later he was released. ஓகேங்களா? அரெஸ்ட் பண்றாங்க, திரும்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டேட்ஹுட் டிமாண்ட். ஸ்டேட்ஹுட் டிமாண்டுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து செல்ஃப் கவர்னன்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அண்டர் 6th ஷெட்யூல் மாதிரி. ஓகே ஓகே செல்ஃப் கவர்னன்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. லைக் 4 states in நார்த் ஈஸ்ட் அந்த மாதிரி கேட்குறாங்க. தென் ஆஃப்டர் தட் ஹீ ஸ்டில் கண்டினியூவிங் இஸ் ப்ரொடெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் எதுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, like in 26. Okay, so he is also involved in Ladakh's demand. ஓகேங்களா? அந்த சென்ட்ரல் லைக் ஸ்டேட் வந்துட்டு now government is looking over to create a self governance model for Ladakh, new one. ஓகேங்களா? வந்துட்டு கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே லடாக்ல பார்த்தோமா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல டிடிசி, லடாக்ல வந்துட்டு ஹில் அட்டானமஸ் கவுன்சில் அப்படின்லாம் சொல்லிட்டு, ஸோ தேர் எக்ஸ்டெண்டிங் இட், தேர் ஒர்க்கிங் ஆன் இட். ஓகேங்களா? ஸோ ஹி இஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் தோஸ் டிஸ்கஷன்ஸ். தென் லேட்டஸ்ட் ஸ்டில் ஹி இஸ் கண்டினியூவிங் த ப்ரொடெஸ்ட். இப்போ எதுக்கு அவர் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் டிமாண்டிங் ரெசிக்னேஷன் ஆஃப் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர். ஓகேங்களா? ஆஃப்டர் நீட் லீக். ஓகேங்களா? நீட்டோடைய எக்ஸாமினேஷன் பேப்பர் லீக் ஆனதுனால இஸ் டிமாண்டிங் ரெசிக்னேஷன் ஆஃப் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர். ஓகேங்களா? இதுதான் கரண்ட் ப்ரொடெஸ்ட் அவருக்கு. ஸோ ஹிஸ் லைக் ஹி டோன்ட் ஹேவ் அ எக்ஸாக்ட் ஒன் மோட்டிவ். ஓகேங்களா? இட் ஸ்டார்டட் ஃப்ரம் சம்திங் அண்ட் இஸ் மூவிங் ஆன் டு சம்திங். ஓகேவா? இவர் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாரோ அதை கவர்மெண்ட் இஸ் அட்ரஸிங், பட் ஹி லேட்டர் ஷிஃப்டட் டு சம்திங் எல்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இட்ஸ் அ வெரி லாங் ப்ரொடெஸ்ட், லைக் மோர் தேன் 20 days ஆர் சம்திங். ஸோ இவர் என்ன பண்ணிட்டாங்க, தே வாண்டட், ஹி வாண்ட் டு பி ஹாஸ்பிட்டலைஸ், இல்லை அப்படின்னா ஹி மே டை, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வருது. அதனால என்ன பண்றாங்க, ஃபோர்ஸ்ஃபுல்லா இவர் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஓகேங்களா? இதுதான் இவரோட கதை, இப்போ நடக்கிற ப்ரொடெஸ்டுக்கான ரீசன். ஓகேங்களா? இப்போ நவ் வில் மூவ் இன் டு ப்ரொடெஸ்ட். ஸோ எவல்யூஷன். ஸோ இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக்குங்கிற கான்செப்ட் வந்துட்டு இந்தியாவில் எப்படி வந்துட்டு ஆரிஜினேட் ஆகுது, ஏற்கனவே இருக்கா இல்லையா? ஓகே, ஸோ இதுல வந்து ஒன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வடக்கிருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல ஒரு கான்செப்ட் இருக்கும். இது வந்துட்டு ஒன்ஸ் தே ஆஸ்க்ட் இன் பிஒய்க்யூ, ரைட்? ஸோ ப்ரிலிம்ஸ்ல ஒரு டைம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இயர்லியர் வி ஸ்டார்டட் ஏன்ஷியன்ட் இந்தியன் பீரியட்ல. ஓகேங்களா? ஈவன் பிஃபோர் தட் ஸ்கிரிப்சர்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுல பாக்குறப்ப we have two types. One is பிரயோபவேசா, தென் அதர் ஒன் இஸ் தர்ணா. ஓகேங்களா? தர்ணா பண்றதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, தர்ணா போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ரைட்? they have two types. Okay, so like both are also similar. ஓகேங்களா? both are also you are fasting for some demand. ஓகேங்களா? to acquire something you are doing the fast. ஓகேங்களா? the பிரயோபவேசா it is related to spirituality or like voluntary death. எனக்கு சாவணும் அப்படின்னு நான் பண்ணேன் அப்படின்னா அது பிரயோபவேசா. ஓகேங்களா? ரைட்? ஸோ இது எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து, தே ஆர் வாலண்டரிலி ஃபாஸ்டிங் அன்டில் டெத் அண்டர் ஸ்ட்ரிக்ட் ரிலீஜியஸ் ஆர் எத்திக்கல் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் கிங் பரிஷத், ஸோ ஹீ லைக் சம்மன் கர்ஸ்ட் ஹிம். ஓகேங்களா? ரைட்? ஹீஸ் அ குட் கிங். ஓகே, பட் சம்மன் வாட் ஹேப்பன் டியூ டு ஹிஸ் மிஸ்டேக், சம்மன் கர்ஸ்ட் ஹிம். ஓகேங்களா? ஸோ ஹி ரியலைஸ்ட் ஹிஸ் மிஸ்டேக் லேட்டர் அண்ட் ஹி வாண்டட் டு டை. அப்போ அவர் என்ன பண்றாரு, கங்கா பக்கத்தில் உட்காந்து இந்த மாதிரி இந்த பவேசா வந்துட்டு பண்றாரு. ஓகேங்களா? he wanted to die. அதே மாதிரி he did that and he died. ஓகேங்களா? ரைட்? ஸோ இது வந்துட்டு ஏன்ஷியன்ட் ஸ்கிரிப்சர்ஸ்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். ஓகேங்களா? தென் அதே மாதிரி வேற என்ன இதே மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல வடக்கிருத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதுல பாத்தீங்க எக்ஸாம்பிள்ஸ், பெருஞ்சேரல் இரும்புரை. ஸோ ஹீ லைக் இன் ஒன் வார் ஹி வாஸ் டிஃபீட்டட். ஓகேங்களா? ஸோ ஹி couldn't accept that. ஓகேங்களா? ஸோ he thought like he lost his honor. ஸோ அவருடைய மானம் போயிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு he couldn't hold, he don't want to live. அதனால அவர் என்ன பண்ணிடுறாரு, he will face north and he die. ஓகேங்களா? அந்த நார்த் ஃபேஸ் பண்ணி இறக்குறது அப்படிங்கறதா வடக்கிருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரைட்? ஸோ தட் இஸ் ஒன் திங். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் லைக் கோப்பெருஞ்சோழன் அண்ட் பிசிராந்தையர், திஸ் ஒன் யூ வுட் ஹவ் ஸ்டடிட், நீங்க மேபி ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. ஸோ கோப்பெருஞ்சோழன் வந்துட்டு லைக் தேர் வாஸ் அ ஃபைட் பிட்வீன் ஹிஸ் சன்ஸ். ஓகேங்களா? அவரோட பசங்களுக்குள்ள சண்டை. அவங்களோட சண்டை போடுற பசங்களை he can't control. So he felt like rather than controlling them or go against them, I will die அப்படின்னு சொல்லிட்டு he is also doing this வடக்கிருத்தல். ஓகேங்களா? அந்த டைம்ல என்ன ஆயிடுது, his best friend, ஓகேங்களா, he came, he saw him also like wanted to die, so he said that I will also join you. ஓகேங்களா? ஸோ அவரோட ஃப்ரெண்டுக்காக என்ன பண்றாரு, இவரும் சேர்ந்து இருந்து they both die. ஓகேங்களா? ஸோ this is known for friendship. ஓகேங்களா? இந்த பிசிராந்தையார் அப்படிங்கிறது. ஓகே, ரைட்? ஸோ திஸ் கான்செப்ட் இஸ் known as வடக்கிருத்தல். ஓகேங்களா? தென் அதர் ஒன் என்னது, பிரயோபவேசா. ஓகேங்களா? ஸோ தட் ஒன். ஸோ ரெண்டு கான்செப்ட்ஸ் வந்துட்டு ஏன்ஷியன்ட் ஸ்கிரிப்சர்ஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? ரைட்? ஸோ திஸ் வாஸ் எக்ஸிஸ்டிங் லைக் ஓல்டர் பீரியட்ஸ். ஓகேங்களா? ஸ்டில் இப்போ வரைக்கும் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் டில் நவ் ஒன் திங் இஸ் ஃபாலோட் அப்படின்னா அது இந்த சலேகானா அப்படிங்கிறது, ஆர் இட் இஸ் சந்தாரா அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேங்களா. ஸோ இட் இஸ் ஃபாலோட் டில் நவ், இட் இஸ் ஃபாலோட் இன் ஜெயின் கம்யூனிட்டி. ஓகேங்களா. ஸோ வென் தே வாண்ட் டு டை, சி earlier when you saw these things, it is related to ethics. ஓகேங்களா. ஸோ ஒன்று மானம் போயிருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, ஆனருக்காக தே ஆர் டைங், ஆர் தே டோன்ட் வாண்ட் டு கோ அகைன்ஸ்ட் தேர் சில்ட்ரன், ஆர் லைக் இஃப் தே ஹேவ் டன் சம்திங் ராங் அப்படின்னா அவங்க வந்துட்டு இறக்கணும்னு நினைச்சு பண்றாங்க. ஓகேங்களா. எத்திக்ஸ் ஓரியன்ட். ஓகே, ஹியர் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்பிரிச்சுவல். ஓகேங்களா. தே வாண்டட் லிபரேஷன். ஓகேங்களா. ரைட். ஸோ அவங்க வந்துட்டு மோக்ஷத்துக்காகவே தே டூயிங் திஸ் அப்படின்னா அது என்னது, இந்த சலேகேனா அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜர். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் ஃபாலோட் இன் விச் கம்யூனிட்டி, ஜெயின் கம்யூனிட்டி. அண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் இஸ் அண்டர் சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு லைக் ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இது வந்துட்டு தப்பு, இட் இஸ் அ சூசைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ இட் அண்டர் ஈவன் இட் இஸ் அ ரிலீஜியஸ் திங், இட் இஸ் லைக் எ சூசைட், யூ ஆர் அட்டெம்ப்டிங் டு சாக்ரிஃபைஸ் யுவர் செல்ஃப். ஸோ இட் இஸ் சூசைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூசைட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் இல்லீகல். ஓகேங்களா. பண்ணக்கூடாது. இல்லை, இட்ஸ் அ கிரைம். இயர்லியர் இட் வாஸ் அ கிரைம். ஓகே, அண்டர் செக்ஷன் 309. ஓகேங்களா. இட்ஸ் அ கிரைம். ஓகே. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தே ஹேவ் கால்டு திஸ் ரிச்சுவல்லெஸ் சூசைடல் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் லேட்டர் இட் வாஸ் சேலஞ்ச்டு இன் சுப்ரீம் கோர்ட். அண்ட் சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இன்னும் ஸ்டில் தே டிடன்ட் ஆன்சர். ஓகே, இட் இஸ் ஸ்டேட். ஓகேங்களா. இந்த ஜட்மெண்ட்டை வந்துட்டு அவங்க ஸ்டே பண்ணி வச்சுட்டு ஸ்டே ஆர்டர்ல இருக்கு. இன்னும் சுப்ரீம் கோர்ட் இதுக்கான ஜட்மெண்ட்டை தரல. ஓகேங்களா. ரைட். So Salakena voluntarily fasting unto death to attain spiritual purification and liberation. மோக்ஷத்துக்காக நம்ம வந்துட்டு இருக்கிறது. So means what, like you will deny everything, you will not have water and food. Even what we will do fasting, right? நம்ம வந்துட்டு விரதம் எடுப்போம் இல்லையா, அப்ப என்ன பண்ணுவோம், சாப்பிடுறது தண்ணி இதெல்லாம் வந்துட்டு குறைச்சிக்கிறோம் இல்லையா, அதோட எக்ஸ்ட்ரீமிட்டின்னு வச்சுக்கோங்க. ஓகே, we are doing same, we are doing it for some spiritual gains. அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, மோக்ஷத்துக்காக பண்றாங்க. ஓகேங்களா. ரைட். பட் they are doing till their death. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பாத்தீங்க அப்படின்னா தர்ணா அப்படிங்கிறதுவே ஈவன் இட் இஸ் ரைட் ஹேஸ் ரெக்கார்ட்ஸ் இன் பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா. ஸோ இது தர்ணாங்கிறது என்ன அப்படின்னா லைக் யூ வாண்ட் சம்திங், யூ வாண்ட் ஜஸ்டிஸ். ஓகேங்களா. யூ கோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ கோர்ட் ஆர் ஈவன் கிங், பேலஸ், அவங்க முன்னாடி போயிட்டு எனக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு நம்ம போராட்டம் பண்றது. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் தர்ணா. ஐ திங்க் லைக் ஸோ திஸ் ப்ராக்டிஸ் எஸ்பெஷலி நோட்டீஸ்ட் அண்டர் பிரிட்டிஷ் பீரியட் பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி ஆன் டெப்ட். ஓகேங்களா. ரைட். கடன் வாங்குறது. இப்ப கிரெடிட்டர் என்ன பண்ணுவார், கடன் கொடுத்தவர் இருப்பார் இல்லையா, போயிட்டு கடன் வாங்கினவர் திருப்பி தரல அப்படின்னா he will sit in front of his house. ஓகேங்களா. நீ கொடுக்கல அப்படின்னா நான் அப்புறம் இப்படியே செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு he will do this. ஓகேங்களா. ஸோ அண்டர் ப்ரெஷர் வாட் he will do, ஐயோ சரி நம்மளுக்கு எதுக்கு இந்த பாவம்னு சொல்லிட்டு he will pay back இல்லையா. ஸோ அந்த மாதிரியானதுக்கு வந்துட்டு lot of events were noted like this during the British administration and it is documented. ஓகேங்களா. ஸோ அது தர்ணா. ஓகே. So you see there is a history. ஓகேங்களா. இந்த வாலண்டரி டெத் அப்படிங்கிறதுக்கும் அண்ட் எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஆர் யூ வாண்ட் சம்திங் இன் ரிட்டர்ன் டிமாண்டுக்காகவும் இந்த ப்ரொட்டஸ்ட் வந்துட்டு நான் வயலண்ட் ப்ரொட்டஸ்டா இட் இஸ் தேர் ஃபார் அ வெரி லாங் டைம் இன் இந்தியா. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் then you take freedom movement. Okay, so especially Gandhi is known for that. ஓகேங்களா. ஸோ மகாத்மா காந்தி பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் லைக் ஃபேமஸ் ஒன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த அகமதாபாத் மில்க் ஸ்ட்ரைக். ஓகேங்களா. வேஜ் வந்துட்டு இன்க்ரீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு like laborers will protest and he will go and join that protest, he will do hunger strike, then later they will be given wage increase. ஓகேங்களா. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வேஜ் கொடுக்கலனாலும் இன்க்ரீஸ் வாஸ் தேர். ஓகேங்களா. அது தென் அதே மாதிரி கம்யூனல் அவார்டுக்கு he fasted. ஓகேங்களா. லைக் யூ வாண்ட் டு லைக் bring SC people under separate category. ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணார், no they have to be included only under Hinduism அப்படின்னு சொல்லிட்டு he did a protest. ஓகேங்களா. ரைட். அதுக்கப்புறமா தான் பூனா பேக்ட் வந்துட்டு அம்பேத்கர் கூட சைன் பண்ணுவாங்க. ஓகே, ரைட். ஸோ அது ஒரு ப்ரொட்டஸ்ட். ஹி டிட் லாட் ஆஃப் ஹங்கர் ஸ்ட்ரைக்ஸ். ஓகேங்களா. லைக் ஈவன் ஃபார் பார்ட்டிஷன். ஓகேங்களா. பார்ட்டிஷன், சௌரி சௌரா, ஃபார் ஆல் தீஸ் ஈவெண்ட்ஸ் ஹி டிட் ப்ரொட்டஸ்ட். ஓகேங்களா. வாட் ப்ரொட்டஸ்ட், நான் வயலன்ஸ் ஹங்கர் ஸ்ட்ரைக்ஸ். ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ இந்த ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல இருந்து என்ன ஆச்சு, இட் பிகம் அ சிக்னிஃபிகண்ட் ஒன். ஸோ வாட் எவர் திங்ஸ் யூ வாண்ட் டு டூ இன் அ நான் வயலண்ட் வே யூ வில் டூ ஹங்கர் ஸ்ட்ரைக். ஓகேங்களா. ஸோ இட் புட் ஆட்டோமேட்டிக்லி இட் புட்ஸ் ப்ரெஷர் ஆன் த கவர்மெண்ட். ஓகே, பிகாஸ் வென் யூ ஹேவ் லாட் ஆஃப் சப்போர்ட்டர்ஸ் உங்களுக்கு வர்றப்ப ஆட்டோமேட்டிக் கவர்மெண்ட் என்ன பண்ணிடுவாங்க, ஓகே வேற வழி இல்லை பண்ணி ஆகணுங்கிற அந்த நிலைமைக்கு வருவாங்க. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ஸோ இதுதான் இதுல இருந்து இம்பார்ட்டன்டான ஈவென்ட். ஓகே. இப்போ இந்த மாதிரி மேஜரான ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணி நம்மளுக்கு எதெல்லாம் மேஜரான இம்பாக்ட் வந்துட்டு இந்தியாவில் கிரியேட் ஆயிருக்கு எஸ்பெஷலி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 1952 ஓகே, பொட்டி ஸ்ரீராமுலு. ஓகே. ஸோ ஹீ did protest. ஓகேங்களா. ஸோ அவர் என்ன பண்றாரு, his demand was creation of Telugu speaking state. ஓகேங்களா. earlier like ஆந்திரா, தெலுங்கானா, like everyone. Okay, at that time it was Hyderabad. ஓகேங்களா. ரைட். ஸோ ஆந்திர பிரதேஷ் எஸ்பெஷலி ஆந்திர பிரதேஷ் அண்ட் லாட் ஆஃப் full of Tamil Nadu. ஓகேங்களா. everything was merged under Madras presidency. ஓகேங்களா. ரைட்.
ஸோ அப்ப என்ன பண்றாங்க, ஃபுல்லா ஒரே ஒரே ஸ்டேட்டா தான் இருக்கு. இப்ப தே ஹேவ் டிமாண்டட் தட் தே வாண்ட் செப்பரேட் ஸ்டேட். தமிழ்நாடு இல்லாம எங்களுக்கு தனி ஸ்டேட் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் தெலுங்கு ஸ்பீக்கிங் ஸ்டேட். ஸோ லிங்குஸ்டிக் பேசிஸ்ல தே வாண்ட் a செப்பரேட் ஸ்டேட். So earlier they don't want to create linguistic state because it will create separation in the country அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க கூடாதுன்னு ரொம்ப முடிவா இருந்தாங்க. But only after this event everything got changed. ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸோ he he fasted and he later died also. ஓகேங்களா? ஸோ இவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, it created riot. பயங்கரமான ப்ரொட்டஸ்ட், சண்டை. ரயாட்ஸ்னா என்னது, கலவரம். ஓகேங்களா? ரைட். அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா கவர்மெண்ட் வேற வழி இல்லாம என்ன பண்ணிட்டாங்க, they have like they led to the formation of ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா? அது மட்டும் கிடையாது, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டையும் அதுக்கப்புறம் கொண்டு வராங்க. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் அண்ணா ஹசாரே. ஓகே, 2011. ஓகேங்களா? he also did hunger strike. Okay, against what அப்படின்னா against corruption. ஓகேங்களா? what you have to know is you should know the name. ஓகேங்களா? then against what they did. ஓகேங்களா? or demand என்ன அண்ட் அதோட ரிசல்ட் என்ன, இந்த மாதிரி ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் படிச்சு வச்சுக்கணும். எத்திக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இட்ஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பாக்குறது வந்துட்டு உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்லையும் வரும், மீன்ஸ் உங்களுடைய GS2லையும் வரும், அண்ட் ஆல்சோ இன் GS4 எத்திக்ஸ்லையும் வரும். ரைட். தென் அண்ணா ஹசாரே. ஸோ இவர் பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட். ஸோ இட் லெட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தாஸ். ஓகே, லோக்பால், லோக் ஆயுக்தா. இட் மீன்ஸ் எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டட் டு கரப்ஷன். ஓகேங்களா? ஸோ லோக்பால் அப்படிங்கிறது உங்களுக்கு சென்ட்ரல் லெவல்ல இருக்கக்கூடிய ஆன்டி கரப்ஷன் ஏஜென்சின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் லோக் ஆயுக்தா இன் ஸ்டேட் லெவல்ஸ். ஓகே, ஸோ செப்பரேட் ஆக்ட்ஸ். லோக் ஆயுக்தா ஆக்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே கரப்ஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்கு தே வில் கிரியேட் தேர் ஓன் லா. ஓகேங்களா? இட் இஸ் நாட் யூனிஃபார்ம், ஸோ இட்ஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, தென் அபார்ட் ஃப்ரம் தட் இட்ஸ் ஒன்லி ஏ இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி. ஓகேங்களா? யாராவது கிரைம், ஏதாவது கரப்ஷன் அப்படின்னா அதுல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். they will investigate but they can't prosecute. ஓகேங்களா? அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அவங்கள தண்டனை வாங்கி தர முடியாது. only they will investigate. ஓகேங்களா? ஸோ அதுதான் அந்த லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தாஸ். ஓகே, ஸோ ரிமெம்பர் லோக்பால் லோக் ஆயுக்தனா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடணும், கரப்ஷன் அப்படின்னு வந்துடணும். ஸோ யாருனால அது ஃபார்ம் ஆச்சு நம்மளுக்கு, அண்ணா ஹசாரேனால. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் தென் ஐ எம் ஷர்மிளா. ஓகேங்களா? ஸோ 2000 to 2016. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ஸ்ட்ரைக்ல ஒன்று. ஓகேங்களா? ஸோ வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ஸ்ட்ரைக். ஸோ இவங்க எதுக்கு அகைன்ஸ்டா இருந்தாங்க அப்படின்னா அகைன்ஸ்ட் ஆப்ஸ்பா. ஓகே, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட். ஓகே, ஸோ இது எங்க போடுறாங்க அப்படின்னா இன்சர்ஜென்சிக்கு அகைன்ஸ்டா நார்த் ஈஸ்ட்ல கொண்டு வந்தது. ஓகேங்களா? ரைட். பர்டிகுலர்லி நார்த் ஈஸ்ட் இன்சர்ஜென்சினா என்னன்னா கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா ஆக்ட் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது தே வாண்ட் செப்பரேட் ஸ்டேட். ஓகேங்களா? தனியா வந்துட்டு ஸ்டேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டானமிக்காக நாங்களே எங்களை ரூல் பண்ணிக்கிறோம், நீங்க எங்களுக்கு வேணாம் அப்படின்னு கவர்மெண்ட்டை ரிஜெக்ட் பண்றது. ஓகேங்களா? ரைட். அண்ட் மெயின் டிமாண்ட், இவங்களுக்கு மெயின் டிமாண்ட் என்ன அப்படின்னா they want autonomy. அவங்கள அவங்க ரூல் பண்ணும். they feel like they are isolated by the government. ஓகேங்களா? ஸோ அதனால அவங்களுக்கு தனி ரூலிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொடெஸ்ட் பண்றது. ஓகேங்களா? அதுதான் என்னது இன்சர்ஜென்சி. when you are protesting no problem, but insurgency அப்படின்னா you are acting violently against people or government but you are using arms. ஓகேங்களா? நீங்க வந்துட்டு கையில வெப்பனை எடுத்து அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா then you can be encountered by the government. ஓகேங்களா? ரைட். மீன்ஸ் you will be like you can be arrested. ஓகேங்களா? லைக்வைஸ் என்கவுண்டர்ல. ஓகேங்களா? ரைட். ஓகே, ஸோ அந்த மாதிரி இன்சர்ஜென்சிக்கு அகைன்ஸ்டா என்ன பண்றாங்க, அந்த இன்சர்ஜென்சி நிறைய இன்சர்ஜென்சி ஹேப்பன் லைக் ஈச் ஸ்டேட். நீங்க வந்துட்டு நாகாலாந்து, மணிப்பூர், அசாம், எந்த ஸ்டேட் எடுத்தீங்களா எல்லா ஸ்டேட்லயும் இன்சர்ஜென்சி. இட் வாஸ் அட் அ பீக். ஓகேங்களா? ஸோ அதனால அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன பண்றாங்க, சம்டைம்ஸ் யூ நீட் வயலண்ட் மெஷர்ஸ். ஓகேங்களா? செக்யூரிட்டி மெஷர்ஸ் தேவை, பிகாஸ் இட் இஸ் அஃபெக்டிங் யோர் நேஷனல் செக்யூரிட்டி. அதனால புதுசா கொண்டு வந்த ஆக்ட் தான் இந்த ஆப்ஸ்பா. இதுக்கு கீழே செக்யூரிட்டிஸ்க்கு they have given lot of powers. ஓகேங்களா? without arrest warrant you can arrest someone. ஓகேங்களா? இப்பெல்லாம் அப்படி கிடையாது. someone is arresting you, they should show arrest warrant இல்லையா? அதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அரெஸ்ட் பண்ணிக்கலாம், ஷூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லைக் யூ கேன் கோ இன்சைட் த premise and say search without arrest warrant. ஓகேங்களா? இந்த மாதிரி ரொம்ப எக்ஸசிவான பவர்ஸ் வந்துட்டு இந்த ஆப்ஸ்பாக்கு இருந்துச்சு. ஓகேங்களா? so that led to excessive power. someone have excessive power, of course they will misuse it இல்லைங்களா? so it led to lot of issues. then particularly மாலம் massacre அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, போலீஸ் வந்துட்டு பப்ளிக்கா ஒரு பஸ் ஸ்டாப்ல வந்துட்டு ஒரு 10 சிவிலியன்ஸை வந்துட்டு ஷூட் பண்ணி கொண்டுடுறாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ அந்த மெசாக்கருக்கு அப்புறமா தான் என்ன ஆகுது, இவங்க வந்துட்டு ஹங்கர் ஸ்ட்ரைக்கை ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ அது எப்படி 16 வருஷமா சாப்பிடாமையே இருந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ ஷி வில் ப்ரொடெஸ்ட் ஃபார் அ லாங் டைம் அண்ட் வென் கவர்மெண்ட் கெட் டு நோ தட் சம்திங் வில் ஹேப்பன் டு ஹர், ஷி வில் பி ஃபோர்ஸ் ஃபிட். ஓகேங்களா? சாப்பாடு ஒன்று கட்டாயப்படுத்தி சாப்பாடு ஊட்டுவாங்க, எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஷி வில் பி ஹாஸ்பிட்டலைஸ்ட்.
ஹாஸ்பிட்டல்ல டியூப் மூலமா என்ன பண்ணுவாங்க, நியூட்ரிஷன்ஸ் வந்துட்டு குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படியே குடுப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க நல்லா ஆவாங்களா, அப்புறம் ஜெயில்ல தூக்கி போட்டுருவாங்க. திரும்பவும் ஜெயில்ல இருந்து ரிலீஸ் ஆயி வெளில வருவாங்க. அகைன் ஷி வில் டூ த புரொடெஸ்ட். ஸோ இதே மாரியே பிரேக் விட்டு பட் ஷி டிட்ன்ட் ஈட் நார்மல் ஃபுட் ஃபார் 16 இயர்ஸ். நார்மலா உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிடுவோம் இல்லையா? அந்த மாரி அவங்க 16 வருஷம் சாப்பிடவே இல்ல. ஹங்கர் ஸ்ட்ரைக் எடுக்க, ஹாஸ்பிட்டல் போக, டியூப்ல ஏத்த, திரும்பவும் வெளில வர, ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ண. So she is doing this for continuously for the 16 years. So that's why it is known as the longest hunger strike. ஓகேங்களா? ஸோ இவங்களோட டிமாண்ட் என்னது? ரிப்பீல் ஆஃப் ஆஃப்ஸ்பா. ஸோ இது டிமாண்ட் நிறைவேறிச்சான்னு கேட்டா, நாட் கம்ப்ளீட்லி. ஸ்டில் இன் சம் பிளேசஸ் நவ் லைக் இன்சர்ஜென்சி எவ்ரிதிங் லைக் இட் காட் டிக்ளைன்ட் லாட். ஓகேங்களா? நார்த் ஈஸ்ட்ல வி வென்ட் த்ரூ லாட் ஆஃப் பீஸ் அக்கார்ட்ஸ். அதனால நம்மளுக்கு இந்த இன்சர்ஜென்சின்றது வந்துட்டு கம்மி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆஃப்ஸ்பா அப்படிங்கிறது ரொம்ப செலக்டட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கொஞ்சம் இடத்துல மட்டும் தான் இருக்கு. அபார்ட் ஃப்ரம் தட் இட் இஸ் இன் ஜம்மு ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேங்களா? இத தவிர்த்து நார்த் ஈஸ்ட்ல பெருசா இல்ல. இப்ப ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா, ஷி கம்ப்ளீட்டட் ஹர் டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ அவங்க முடிச்சுக்கிட்டாங்க. ஆஃப்ஸ்பா வந்துட்டு ரிப்பீல் பண்ணல. ஆனா அவங்க முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்க முடிச்சுட்டு ஷி வாண்டட் டு என்டர் எலக்டோரல் பாலிடிக்ஸ். ஓகேங்களா? அப்படி போகணும். இதுக்கு மேல போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஷி எண்டட் ஹர் ஃபர்ஸ்ட். ஓகே. ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ மேதா பட்கர். So she is known for fasting during Narmada Bachao Andolan. Okay, so it is like they are creating a Sardar Sarovar dam. ஓகேங்களா? ஒரு பெரிய டேம் வந்துட்டு கிரியேட் பண்றாங்க எங்க நர்மதால. ஓகே, ஸோ நர்மதால டேம் கிரியேட் பண்ணா என்ன ஆகும், நம்மளுக்கு லாட் ஆஃப் கான்சிக்வன்சஸ் வில் பி தேர். டிஃபாரஸ்டேஷன் நடக்கும். டேமை நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அங்க இருக்கிற பீப்புள் எல்லாம் அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும், அங்க இருக்கிற மரத்தெல்லாம் அழிக்கணும். ரைட்டா? ஸோ இட் கிரியேட் லாட் ஆஃப் என்விரான்மெண்டல் சேலஞ்சஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். முக்கியமா அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள் நீங்க அந்த இடத்த விட்டு வெக்கேட் பண்றீங்க. ஓகேங்களா? அப்ப இட் வில் லீட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாமே வந்துட்டு ஹைலைட் பண்ணது இவங்க பண்ண ப்ரொடெஸ்ட்ல தான். ஓகேங்களா? ஸோ பட் ஸ்டில் இவங்க வந்துட்டு பண்ணிட்டாங்க. இட் ஹஸ் கெயின்ட் அட்டென்ஷன் பட் ஸ்டில் த ப்ராஜெக்ட் இஸ் கோயிங் ஆன். அது நடந்துட்டு தான் இருக்கு. ப்ராஜெக்ட்லாம் ஸ்டாப் பண்ண கிடையாது. பட் இட் ஹஸ் லைக் பட் தே ஹேவ் கிவன் ப்ராப்பர் ரீஹாபிலிட்டேஷன். ஓகேங்களா? அந்த இடத்த விட்டு காலி பண்றாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். தென் ஆஃப்டர் தட் தே ஷுட் பி கிவன் ப்ராப்பர் அலோகேஷன் இல்லையா? ஸோ அதை என்னன்னு சொல்றோம்? ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து இவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணதுனால அட்டென்ஷன் வந்ததுனால the government is forced to give proper rehabilitation. ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, தென் we will come to constitution. ஓகேங்களா? லீகலா இப்படி பண்றதெல்லாம் சரியா தப்பா? ஓகேங்களா? இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட். ஸோ ஹங்கர் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அன் அப்சல்யூட் ரைட். ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனலா இது வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்டு கிடையாது. ஓகேங்களா? ஸோ யூ கேன் டூ இட். ஓகேங்களா? நீங்க வந்துட்டு யூஆர் அலவுட் டு டூ ப்ரொடெஸ்ட், பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் யூ கேன் டூ. ஓகேங்களா? தட் இஸ் அலவுட். ஓகேங்களா? பட் ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணி சாகிற அளவுக்கு போறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வில் நாட் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகேங்களா? கவர்மெண்ட் கேன் இன்டர்வீன். ஓகே, ரைட். ஸோ ஸ்டேட் மே இன்டர்வீன் எப்ப பப்ளிக் ஆர்டர் இஸ் த்ரெட்டட். இப்ப இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய வயலன்ஸ் காத்துட்டு இருக்குது, ரயட் உருவாயிரும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கவர்மெண்ட் ஹேஸ் டு ஆக்ட். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் என்டேஞ்சர்ஸ் த ப்ரொடெஸ்டர்ஸ் லைஃப். அவருக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னா அப்ப யார் காரணமாயிருவாங்க? ஸ்டேட் தான் காரணமாகுது இல்லையா? ஸோ அதனால ஸ்டேட் ஹேஸ் டு ஆக்ட். தென் லைக் பப்ளிக் சர்வீசஸ். இது கூட்டம் ஜாஸ்தியாகிறதுனால உங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க, அந்த பக்கம் சர்வீசஸ் வந்துட்டு நார்மல் மக்களுக்கு போக வேண்டிய சர்வீஸ் எல்லாம் பாதிக்குது அப்படின்னா த ஸ்டேட் மே இன்டர்வியூ. ஓகே, அது வரைக்கும் ப்ரொடெஸ்ட் நடக்குதுன்னா ஓகே பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஓகேங்களா? ரைட். So it comes under freedom of speech and expression. Okay, then right to assemble peacefully without arms. Okay, you are doing peaceful protest, so it is allowed under constitution. ஓகேங்களா? பட் ரைட் டு ஹங்கர், அதாவது ஹங்கர் ஸ்ட்ரைக்கோ இல்ல ரைட் டு டை அப்படிங்கறதும் உங்களுக்கு எதுல வரல? கான்ஸ்டிடியூஷனல் ஃபண்டமெண்டல் ரைட்ல வரல. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்டிகல் 21 டீல்ஸ் வித் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஓகேங்களா? இட் டீல்ஸ் வித் ரைட் டு லைஃப் பட் நாட் ரைட் டு டை. ஓகேங்களா? வாழ்றது நான் இப்படி வாழணுன்றதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? நான் வந்துட்டு நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாம வாழணும், என் ரைட்டு, அதனால பக்கத்துல இருந்துட்டு கோயில்ல பாட்டு போடுறாங்க ஆஃப் பண்ணுங்க கேட்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ யூ கேன், தட் இஸ் நாட் ராங். ஓகேங்களா? பட் ஸோ ரைட் டு லைஃப் எப்படி வாழணும்ன்றத சொல்லலாம். ஓகேங்களா? பட் நான் இப்படிதான் சாகணும்னு நினைக்கிறேன், என்னை கொன்றுங்க அப்படின்லாம் நீங்க கேட்க முடியாது. அண்ட் இட் ஸோ ஆப்வியஸ்லி இட் ப்ராஹிபிட்ஸ் சூசைட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சூசைட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் வாஸ் இல்லீகல். ஓகே, இட்ஸ் அ கிரைம். ஓகே, பட் லேட்டர் இப்ப பிஎன்எஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அது கிரைம் கிடையாது. எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஸோ சூசைட் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு இட் இஸ் ஹேப்பனிங் ஒன்லி டியூ டு ஓவர் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? ஸோ யூ ஹேவ் டு ட்ரீட் தட் பர்சன், நாட் யூ ஹேவ் டு ப்ராசிக்யூட் தட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? பிடிச்சி ஜெயில போடக்கூடாது, அவங்கள ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டில் இட் இஸ் நாட் அலவுட்
பட் இட் இஸ் நாட் தே வில் நாட் பி ப்ராசிக்யூட்டட். ஓகேங்களா? இதுதான் இப்போ இருக்கிற டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட்ல இருந்ததுக்கும் இப்போ பிஎன்எஸ் கொண்டு வந்ததுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ ஆர்டிகிள் ரைட் டு டை. இப்போ இதை வந்து கேட்குறாங்க அப்படின்னா அது எப்படிலாம் நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அஃப்கோர்ஸ் ஆர்டிகிள் 21ல நம்மளுக்கு ரைட் டு டை கிடையாது. ஓகே. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஓகேங்களா? என்ன இந்த மாதிரிலாம் கண்டிப்பா கேசஸ் நடந்திருக்கும் இல்லையா? இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? இந்த சுப்ரீம் கோர்ட்ல வந்துட்டு அந்த லைக் சந்தராக்கு அகைன்ஸ்டா கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இட் டீல்ஸ் வித் ரைட் டு டை தான். ஓகேங்களா? தென் அதே மாதிரியே கியான் கௌர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் கேஸ். இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ரைட் டு லைஃப் டஸ் நாட் இன்க்ளூட் ரைட் டு டை அப்படிங்கறத ஓப்பனாவே ஸ்டேட் பண்ணிட்டாங்க. தென் ஆல்சோ ஸ்டேட்டட் ரைட் டு டை வித் டிக்னிட்டி. ஓகேங்களா? இறக்குறப்ப எப்படி இறக்கணும்? ஓகேங்களா? டிக்னிட்டியோட அவங்க இறக்கணும். ஓகே அப்படிங்கிறதையும் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இதுல வந்துட்டு கவர் பண்ணிக்காங்க. ஸோ ரைட் டு டை வித் டிக்னிட்டி இஸ் இன்க்ளூடட் இன் ஆர்டிகல் 21 பட் நாட் ரைட் டு டை. புரிஞ்சுங்களா? இறக்குறப்ப அதாவது நேச்சுரலா ஒரு பர்சன் வந்துட்டு இறக்குறாங்க. ஓகேங்களா? இறக்குறப்ப அவங்க டிக்னிஃபைடா அவங்களோட டெத் இருக்கணும் அப்படிங்கிறது இட் இஸ் கவர்ட் அண்டர் ஆர்டிகல் 21. ஆனா நான் சாகுறேங்கிறது இட்ஸ் நாட் கவர்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஃபார் யுத்தனேஷியா. ஓகேங்களா? ஓகே. ஸோ யூத்தனேஷியான்றது என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு பர்டிகுலர்லி பாசிவ் யூத்தனேஷியா. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலைஸ்டா சில பேர் இருப்பாங்க இல்லையா? கோமாலேயே இருப்பாங்க, வெஜிடேட்டிவ் ஸ்டேட்லயே இருப்பாங்க. ஸோ ஈவன் ஆஃப்டர் லாட் ஆஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஷி கான்ட் பி ரெக்கவர்ட். ஓகேங்களா? அவங்கள வந்துட்டு திருப்பி வந்துட்டு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணிடுவாங்க? அவங்க இருக்கிறதுக்கு இறந்துட்டாங்கனாலே மேலு ரொம்ப சிரமப்படுறாங்கன்னு தோணும் பார்த்தீங்களா? ரைட். எஸ்பெஷலி இன் பிரெயின் டெட் கேசஸ் ஆர் லைக் லாட் ஆஃப் ஆர் இன் வெஜிடேட்டிவ் ஸ்டேட். ஓகேங்களா? இந்த மாதிரி கேசஸ்ல என்ன பண்ணுவாங்க? their parents will declare. பட் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? அந்த பர்சன் வில் நாட் டிக்ளேர். ஓகேங்களா? அவங்க கூட இருக்கிறவங்க தான் வில் டிக்ளேர் வெதர் டு கண்டினியூ த ட்ரீட்மெண்ட் ஆர் ஸ்டாப் த ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல எப்படி அந்த பேஷண்ட்டை வந்துட்டு இறக்க வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே வில் ரிமூவ் த வென்டிலேட்டர் அண்ட் எவ்ரி திங். ஓகேங்களா? லைஃப் சப்போர்ட் என்ன கொடுத்து வச்சிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவாங்க. தட் இஸ் நோன் அஸ் பாசிவ் யூத்தனேஷியா. ஓகேங்களா? தட் இஸ் அலௌட் இன் இந்தியா. ஓகேங்களா? அதுவே ஆக்டிவ் யூத்தனேஷியானா இன்ஜெக்ஷன் கொடுத்து ஒருத்தவங்கள நீங்க சாகடிக்கிறது. ஓகேங்களா? டியூ டு சேம் மெடிக்கல் ரீசன்ஸ். ஓகேங்களா? அவங்க இருந்தாங்கன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க. அதனால லைஃப் சப்போர்ட்டை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இறக்குறாங்கல்ல, அதுக்கு பதிலா ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு டக்குன்னு இறந்துடுறது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்டிவ் யூத்தனேஷியா இட் இஸ் நாட் அலௌட் இன் இந்தியா. ஓகே. ஒன்லி பாசிவ் யூத்தனேஷியா இஸ் அலௌட் இன் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இதுவும் அகைன் டீல்ஸ் வித் வாட்? ரைட் டு டை வித் டிக்னிட்டி. ஓகே. இப்படி கஷ்டப்பட்டு அவங்க இறக்குறதுக்கு அவங்க கொஞ்சம் நல்லா இருக்கிறப்பயே அவங்க நிம்மதியா இறந்துடட்டும். அப்ப டீல்ஸ் வித் ஹர் டிக்னிட்டி. ஓகேங்களா? ரைட். அகைன் காமன் காஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? பாசிவ் யூத்தனேஷியா இஸ் அலௌட் அண்ட் லிவிங் வில்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த பேஷண்ட்டை வென் தே ஹாவ் கான்சியஸ்னஸ். ஓகேங்களா? மென்டலி வென் ஷி இஸ் ஸ்டேபிள் இல்லை மென்டலி காம்படென்ட்டா இருக்கிறப்பயேவும் அவங்க வந்துட்டு சொல்லிடுறது. இன்கேஸ் இந்த ட்ரீட்மெண்ட் நான் கோ த்ரூ பண்ணி எனக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி நான் சாகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உயிரோட நல்லபடியா இருக்கிறப்ப என்ன பண்ணிடுறது? எழுதி வச்சிருது. ஃபார் எக்ஸாம்பிள் வில் டூ ஆர்கன் டொனேஷன் இல்லையா? எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் ஆர்கன்ஸ்லாம் எடுத்துக்கோங்க, we are donating it. அதே மாதிரியே when you are living, ஓகேங்களா, when you are mentally good, அப்பயே என்ன பண்ணிடுறது? you are writing a will. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன பண்ணணும், நான் எப்படி சாகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு you can give that. that is allowed. அது என்னன்னு சொல்றோம்? நம்ம லிவிங் வில்ஸ் அப்படின்னு சொல்றோம். அட்வான்ஸ் மெடிக்கல் டைரக்டிவ்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ வில் என்ன பண்ணிக்கலாம்? எழுதி வச்சிட்டாங்க அப்படின்னா இட் இஸ் கன்சிடரபிள். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு இந்த 2018 கேஸ்ல வந்துட்டு இட் இஸ் இன்க்ளூடட். ஓகேங்களா? So, suicide and voluntary death are generally not protected, while passive euthanasia is constitutionally permissible. ஓகேங்களா? இன்ஃப்ளேஷன்ல நான் இன்ஃப்ளேஷனை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன் குயிக்கா. ஓகேங்களா? ரைட். ஸோ யூ ஹேவ் 3 டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இப்போ இந்த 3 இன்ஃப்ளேஷனோட ரிப்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு வெளியே வந்திருக்கு. ஓகேங்களா? என்னென்ன இன்ஃப்ளேஷன்? கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல நான் டேபிள்வே அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. ஓகே. ஸோ இந்த 3 இண்டெக்ஸ் என்னன்னு குவிக்கா சொல்லிடுறேன். கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா வாட் எவர் திங்ஸ் யூ ஆர் பையிங். ஓகேங்களா? நீங்க காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க இல்லையா? ஸோ அந்த பிரைசஸ் வந்துட்டு இப்போ ஒரு 5 இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பிரிட்டானியா வந்துட்டு வாங்கணும் அப்படின்னா 5 ரூபாய்க்கு பெரிய பெரிய பிரிட்டானியா இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ அதுவே இப்போ வந்துட்டு அதே 5 ரூபாய்க்கு உங்களால அதே குவான்டிட்டி ஆஃப் பிரிட்டானியா வாங்க முடியுதா?
முடியல. ஓகேங்களா? ஸோ இப்ப இது என்னது? பிரைஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதான். நீங்க வாங்கக்கூடிய பொருள். வாட் எவர் யூ ஆர் பையிங். ஓகேங்களா? நீங்க வாங்கக்கூடிய பொருளுடைய ரேட் வந்து ஜாஸ்தி ஆயிருச்சு. ஓகேங்களா? அது என்னன்னு சொல்றோம்? கன்சியூமர் பிரைஸ். ஓகேங்களா? இந்த பிரைஸ் மந்த்லி தே வில் கால்குலேட். ஓகேங்களா? போன மாசத்துக்கு இந்த மாசம் எவ்வளவு இருக்கு? இந்த மாசத்துக்கு அடுத்த மாசம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மந்த்லி பேசிஸ் தே வில் கம்பேர் அண்ட் தே வில் ரிலீஸ் அ ரிப்போர்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ இது யார் பண்ணுவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதை பண்ணுவாங்க. நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கீழே வரும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா யூ ஷுட் நோ ஹூ இஸ் லைக் கலெக்டிங் திஸ் டேட்டா. ஓகேங்களா? சிபிஐக்கு மட்டும்தான் யார் பண்ணுவாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? ரைட். இப்போ இது என்னது? உங்களுடைய நார்மல் பிரைஸ். இப்போ இதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க? நம்ம ஆல்ரெடி ஆர்பிஐ இன்ஃபிளேஷன்லாம் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஆர்பிஐ இன்ஃபிளேஷன் டார்கெட் லைக் 4 பிளஸ் ஆர் மைனஸ் 2% இதெல்லாம் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? ரைட். ஸோ ஆர்பிஐ எப்படி ஸ்டான்சஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம், இன்ஃபிளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு. அதுக்கு பிரைஸ் ஒன்று அவங்க கால்குலேட் பண்ணும் இல்லையா? ஸோ தட் பிரைஸ் இஸ் சிபிஐ. ஓகே. ஸோ சிபிஐ பிரைஸை வச்சு தான் அந்த இன்ஃபிளேஷன் டார்கெட். ஓகேங்களா? ரைட். இது புரிஞ்சிச்சா? நார்மலா நம்ம வந்துட்டு போடக்கூடியது. ஓகேங்களா? இதுல மேக்சிமம் எது இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட். ஓகேங்களா? மேக்ஸிமம் வெயிட்டேஜ் இஸ் கிவன் டு ஃபுட். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் அதுக்கு செலவு பண்ணுவோம். ஓகேங்களா? தென் ஃபியூயல். ஓகேங்களா? அப்பார்ட் ஃப்ரம் தட் கிளாத்ஸ், ஹவுசிங், மெடிக்கல், ஓகேங்களா, ஹெல்த், இது எல்லாமே இதுல இன்க்ளூட் ஆயிரும். ஓகே. பட் வெயிட்டேஜ் மேக்ஸிமம் வெயிட்டேஜ் ஆஃப் த பேஸ்கெட் கோஸ் டு ஃபுட். ஓகேங்களா? ரைட். இது புரிஞ்சிருச்சா? அடுத்தது வந்துட்டு டபிள்யூபிஐ. டபிள்யூபிஐன்றது என்ன அப்படின்னா இப்ப எப்படி சொல்லலாம்னா நீங்க போயிட்டு ஒரு பெட்டி கடையில போய் வாங்குறீங்க பொருள், அதுக்கு நீங்க பே பண்றது கன்சியூமர் பிரைஸ். ஓகேங்களா? அந்த பெட்டி கடை இருக்கிறார் இல்லையா, அவர் எங்கேயாவது இருந்து வாங்கியிருப்பார்ல, அவர் யார்ட்ட இருந்து வாங்கியிருப்பாரு? ஹோல்சேலர்ட்ட இருந்து வாங்குவார். ஓகேங்களா? ஸோ தட் பிரைஸ் இஸ் நோன் அஸ் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். ஓகேங்களா? டபிள்யூபிஐ. ஓகேங்களா? ரைட். இது வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு, ட்ரேட் எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்க்கு கீழே வந்துடும். ஓகேங்களா? நாட் அட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே. ஸோ பாலிசி பிளானிங், எக்கானமி, லைக் இண்டஸ்ட்ரீஸ், ட்ரேடு, இது ரிலேட்டடா பார்க்கணும்னா டபிள்யூபிஐ எடுத்துப்பாங்க. தென் லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா பிபிஐ. ஓகேங்களா? ஸோ இந்த ஹோல்சேலர் யார்கிட்ட இருந்து வாங்குவாரு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மர் இருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்றாங்க. ப்ரொடியூஸ் பண்ணி அந்த தக்காளியை விற்கிறப்ப அவருக்கு ஒரு பிரைஸ் வருது இல்லையா? ரைட். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு பனியன் கம்பெனி இருக்கு, ஒரு பனியன் கம்பெனில இருந்து இல்ல கிளாத்ஸ் அப்பேரல் கம்பெனி இருக்கு. அந்த அப்பேரல் கம்பெனில இருந்து ட்ரெஸ் அவங்க வந்துட்டு வெளியில விற்கிறப்ப ஒருத்தவங்களுக்கு விற்பாங்க இல்லையா, லைக் கண்டெய்னரா, அப்ப அவங்களுக்கு ஒரு இன்கம் வரும் இல்லையா? ரைட். அதுதான் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் தென் இட் கோஸ் டு ஹோல்சேலர் டு ரீட்டைலர். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு இல்லையா, ஹவு மச் தே ப்ராட். ஓகேங்களா? இப்போ ஒரு கிளாத் அவங்க விற்கிறாங்கன்னா நம்ம கைக்கு வர்றப்போ ஒரு 300 அப்படின்னா ஹோல்சேலர் வந்துட்டு ஒரு 200க்கு வாங்கியிருப்பாரு. ப்ரொடியூசருக்கு அது 100 ருபீஸ்க்கு அவங்க வாங்கியிருப்பாங்க. ஐ மீன் கொடுத்துருப்பாங்க. ஹோல்சேலர். ஓகேங்களா? யாருக்கு? ப்ரொடியூசருக்கு. ஓகேங்களா? அந்த பிரைஸ் தான் என்னது? பிபிஐ அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 3. பிபிஐ யார் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு மேஜரா பாலிசி மேக்கிங். ஓகேங்களா? பாலிசி எப்படி போகுது, இன்புட் காஸ்ட் வந்துட்டு அதிகமாயிருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? இந்த பிபிஐ வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கோர் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சு அப்படின்னா, கோர் இன்ஃபிளேஷன் மீன்ஸ் யூ ஹேவ் டு ரிஜெக்ட் ஆர் எலிமினேட் ஃபுட் அண்ட் ஃபியூயல். ஓகேங்களா? ஸோ இதை ரெண்டையும் தவிர மீதி இருக்கிற எல்லா திங்ஸையும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, அண்ட் எஸ்பெஷலி அண்டர் கன்சியூமர் பிரைஸ். ஓகேங்களா? அந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்ல கோர் இன்ஃபிளேஷன் அப்படின்ற வேர்டு வந்துச்சுன்னா ஃபியூயலை ஃபுட்டை எடுத்துடணும். ஓகேங்களா? அதை எடுத்துட்டு மீதி இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவோம்? கோர் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு கோர் இன்ஃபிளேஷன் வந்துட்டு கம்மியா தான் இருக்கு, ரொம்ப ஹையாலாம் ரைஸ் ஆக கிடையாது. பட் இன்ஃபிளேஷன் இஸ் ரைசிங் எவ்ரி மந்த். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனா ரொம்ப ஹை ரைஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா? நார்மலா ஸ்லோவான ரைஸ் தான் இருக்கு. ஓகே. தென் நம்மளுக்கு இந்த கோர் இன்ஃபிளேஷன் இருக்கு இல்லையா, அந்த கோர் இன்ஃபிளேஷன் பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே நாட் அ ஹை ரைஸ். ஓகேங்களா? ஸ்லோ ரைஸ் ஒன்லி. மீன்ஸ் உங்களோட ஃபுட்டு ஃபியூயல்னால தான் உங்களுக்கு ரைஸ் ஆகுதே தவிர பிரைஸ் இந்த மத்த விஷயத்தினால கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இப்போ இது மேஜரா நம்மளுக்கு ஃபுட்டு ஃபியூயல் ரைஸ் காரணம் என்னது? வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ். ஓகேங்களா? அதுதான் இப்போ ரைஸ் ஆனதுக்கு ரீசன். ஓகேங்களா? தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் தே ஆர் டெல்லிங் தட் இந்தியாவுடைய இன்ஃபிளேஷன் growth பாத்தீங்கன்னா இது வந்துட்டு நவ் இட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரிவன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நாட் டிமாண்ட் ட்ரிவன். ஓகேங்களா? இப்போ மக்களுக்கு நிறைய வேணும்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? பிரைஸ் ஜாஸ்தி போடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்ப பிரைஸ் ரைஸ் ஆக கிடையாது. அதுக்கு பதிலா இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியா போடுறாங்க. ஓகேங்களா? அதனால பிரைஸ் ரைஸ் ஆகுது. ஓகேங்களா? ரைட். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் பிசினஸ் இருக்காங்க இல்லையா, இப்ப
அதிகமான டிமாண்ட் இருக்கு. ஓகேங்களா? யூ ஹேவ் பிசினஸ் பீப்பிள், யூ ஹேவ் டிமாண்ட். டிமாண்ட் ஜாஸ்தியாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இவங்களுக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியா வரும். ஓகேங்களா? இப்ப டிமாண்ட் வந்துட்டு பெருசா இல்லைன்னா என்ன பண்ணிருவாங்க? இவங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியா வரும். அதே அமௌண்ட்க்கு தான் வித்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டிமாண்ட் கம்மியா இருக்கிறதுனால, இவங்க விக்கிற பொருட்கள் கிட்டத்தட்ட அதே மாரி தான் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா போடுறோம். அதனால ப்ராஃபிட் மார்ஜின் பிசினஸ் பீப்பிள்க்கு கம்மியாயிடுச்சு. ஆனா, அவங்களுடைய பிரைஸ் ரைஸ்க்கு காரணம் டிமாண்டோட எக்ஸஸ் கிடையாது. ஓகேங்களா? அதாவது எப்படின்னா, அ இது வந்துட்டு ஆஃப் ஷூட் பண்ணிருச்சு அவங்களுக்கு. ஓகேங்களா? ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாயிருச்சு. அத விட்டுருங்க. டிமாண்ட், சப்ளை. ஓகேங்களா? சப்ளை ரைஸ் ஆக கிடையாது. எப்பயுமே என்னன்னா, சப்ளை ஜாஸ்தியாயி ஒரு பக்கம் பிரைஸ் ரைஸ் ஆகுறது இருக்கும். ஓகேங்களா? இல்லாட்டி டிமாண்ட் ஜாஸ்தியாயி பிரைஸ் ரைஸ் ஆகும். இந்த கேஸ்ல 2மே கிடையாது. ஓகேங்களா? என்ன ஆயி போச்சு அப்டின்னா, டிமாண்ட் கம்மியா இருக்கிறதுனால, இவங்க ப்ரொடியூஸ் பண்றதெல்லாம் போய் சேர்ந்துருது. அதனால லேசா தான் பிரைஸ் ரைஸ் ஆயிருக்கு அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பெருசா பிரைஸ் ரைஸ் கிடையாது. நம்ம என்ன நெனச்சுக்க கூடாது, நெறைய ப்ரொடியூஸ் பண்ட்டாங்க, நெறைய மக்கள் வாங்குறாங்க, அதனால பிரைஸ் ரைஸ் ஆயிடுச்சுன்னு நெனைக்கக் கூடாது அப்டின்னு ஓகேங்களா? ரைட். ஸோ இதுதான் வந்துட்டு என்னது கன்டென்ட்ல நம்மளுக்கு குடுத்திருக்கிறது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா என்ன சொல்ல வராங்க அப்டின்னா, நம்மளுக்கு இன்வெஸ்ட்மென்ட் ட்ரிவன் குரோத் இருக்கு. ஓகேங்களா? இன்ஃப்ளேஷன் நடந்துட்டே தான் இருக்கு. பிரைஸ் ரைஸ் இருக்கு. ஹெல்தி எக்கானமி அப்டின்னா, தேர் ஷுட் பி இன்ஃப்ளேஷன். ஓகேங்களா? பட் மாடரேட் இன்ஃப்ளேஷன் இருக்கணும். ரொம்ப ஜாஸ்தி ஆயிறக்கூடாது. ஓகேங்களா? ரைட். அப்ப இன்ஃப்ளேஷன் இருந்துட்டே இருந்தா தான் எக்கனாமிக் குரோத் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப இன்ஃப்ளேஷன் இருக்கு. மீடியம் லெவல்ல நல்லா போயிட்டு இருக்குது. எக்கனாமிக் குரோத் இருக்குது. அதே மாதிரி லைக் பிரைஸ் ரைஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி பயப்படுற அளவுக்கு ஜாஸ்தியாகவும் இல்ல. ஓகேங்களா? இன்வெஸ்ட்மென்ட் லெட் குரோத் போயிட்டு இருக்கு. வாட் இஸ் கன்சர்னிங் இஸ் டிமாண்ட் வந்துட்டு கம்மியாகுது. இன்வெஸ்ட்மென்ட் நெறைய இன்னைக்கு போட்டாங்க. இப்ப ப்ரொடியூஸ் வந்துட்டு கம்மியா தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இன்வெஸ்ட்மென்ட் எல்லாம் வந்துட்டு கன்சம்ப்ஷனா மாறணும்ல. ரைட்? அந்த மாறணும் அப்டின்னா, கன்சம்ப்ஷன் நம்மளுக்கு என்ன வேணும்? டிமாண்ட் வேணும். அங்க டிமாண்ட் வந்துட்டு கம்மியா இருக்கு. ஓகேங்களா? அப்ப அதுதான் கன்சர்னிங். இன்வெஸ்ட்மென்ட் எல்லாம் நல்லா போட்டாங்க. ஸோ இன்வெஸ்ட்மென்ட் நல்லா ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்குது. பட் கன்சம்ப்ஷன் லேக் ஆயிட்டு இருக்கு. ஸோ ப்ராப்பரா சஸ்டெயின்டு எக்கனாமிக் குரோத். அதாவது குரோத் நல்லா ரொம்ப நாளைக்கு நல்லா போகணும் அப்டின்னா, ஸோ தட் இஸ் சஸ்டெயின்டு எக்கனாமிக் குரோத். சஸ்டெயின்டு எக்கனாமிக் குரோத் இருக்கணும் அப்டின்னா, தேர் ஷுட் பி a பேலன்ஸ் பிட்வீன் இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் கன்சம்ப்ஷன். ஏன்னா இங்க எப்படி இருக்கு? இப்ப கரண்ட் லெவல்ல இன்வெஸ்ட்மென்ட் ஜாஸ்தியா இருக்கு. கன்சம்ப்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகேங்களா? இப்போதைக்கு இட் இஸ் நாட் அ கன்சர்ன். பட் மேபி இட் வில் பி அ கன்சர்ன் டுமாரோ லைக் லேட்டர் பீரியட். ஓகேங்களா? ஸோ அதனால ஆர்பிஐ என்ன பண்ண மாட்டாங்க? ரேட் கட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. என்னென்ன பார்த்திருக்கோம்? சிபிஐ பிரைஸ் இண்டெக்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். இன்ஃப்ளேஷன் ட்ரெண்ட்ஸ் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறமா ஜியோ மேக்னெட்டிக் ஸ்டார்ம் பார்த்தோம். தென் ஹங்கர் ஸ்ட்ரைக் பார்த்தோம். ஓகேயா? ரைட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே.